ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இன் சிம்பிள் டெக் தமிழன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலானவர் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நிறையா பேர் ஹேக்கர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேக்கர்ஸ் நம்ம மொபைல் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா டீட்டெயில் நம்ம வச்சுருப்போம். அதெல்லாம் அவங்க நிறையா டேட்டாவெலாம் எடுத்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிற மாதிரி தான் அப்புறம் லாஸ்ட்டில் ஆயிரும். அதில் ஒரு செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணுற மூலியமாக அந்த அந்த செட்டிங்ஸ் மூலியமாக வர ஹேக்கரை நம்ம தடுக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ப்ரௌசர் மூலியமாக வருவாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசருக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த 3 டாட் கிளிக் கொடுங்க. 3 டாட் கிளிக் கொடுத்தோட்டு அதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. செட்டிங்ஸை கிளிக் கொடுத்துங்க. செட்டிங்ஸில் மேலே போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா இது நமக்கே தெரியாமல் அலோடில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க. மீதி எதுவுமே ஆஃப் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க, குக்கீஸ்ங்கிறத ஆஃப் பண்ணிடுங்க. குக்கீஸில் பிளாக் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆபத்தானது. அப்புறமா கேமரா பார்த்தீங்கன்னா பிளாக்லேருந்து தான் இருக்குது. ஆனால் நம்ம கேமரா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அலோவில் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுங்க. மைக்ரோஃபோன் நம்ம பேசுகிறதெல்லாம் யாராவது கேட்குறதுக்குலாம் வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் இதையும் பிளாக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த வெப்சைட்டுக்கு இது அலோவ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலும் வரும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார் இது அலோட்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளாக் பண்ண வேணான்னா நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். நான் பிளாக் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இது அப்படியே இருக்கணும். இது எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஆப்ஸ் மூலியமாக போய்ட்டு ஒரு ப்ரௌசருக்கு ஒரு லிங்கை கொடுத்து நீங்கள் ப்ரௌசருக்கு போகிறப்ப இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எனபிளில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இல்லாட்டி ஆகாது. அப்புறம் பாப்அப்ஸ் அண்டு ரீடைரக்ட்ஸ் இது அலோட்லேயே இருக்கணும். ஆட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு ஆட்ஸ் வரும். இது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை பிளாக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்னைஸ் இதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஆட்டோமேட்டிக் டவுன்லோடு இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு இதை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆயிரும். அதனால் இதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ரொடெக்டட் கான்டாக்ட் இது அலோவ்லேயே இருக்கட்டும். ஏன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போகிறப்ப அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால் அது அளவுலேயே இருக்கணும். சவுண்டுங்கிறது இதையும் நான் பிளாக் பண்ணிடுறேன். ஏன்னா மியூட்டில் போட்டுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேலு பார்த்தீங்கன்னா NFC டிவிஸ் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் வேறு எதுவும் பண்ண வேணாம். இதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். இது ஆஃப் பண்ணுற மூலியமாக எந்த ஹேக்கரும் நம்ம மொபைலில் போட மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக போடுவாங்க. இது என்ன சார் நான் சொல்கிறது என்னென்னு நல்லா புரிஞ்சுங்க. ப்ரௌசர் மூலியமாக ஹேக் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வைக்கிற மூலம் அந்த ப்ரௌசர் மூலியமாக உங்கள் மொபைலில் ஹேக் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸ் யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.